கிருபையான கால வேளையிலே this graceful morning கூடி வந்தவங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகராக இருக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். all those who are gathered this morning, we want to welcome you in the precious name of our Lord and Savior Jesus Christ. Facebook முகாந்திரமா லைவ் டெலிகாஸ்டை கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We wanted to also welcome every child of God who is watching this live through Facebook. We want to welcome you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you and keep you. இந்த கால வேளையிலே This morning, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக for our blessings, நான் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். as I prayed in the presence of God, ஆகிய கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பேசின வார்த்தைகளை and the words that the Lord put in my heart, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக today for our blessing, என்னோடு கூட எழுந்து நின்று also rise up to your feet and let us read ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் the prophetical book of Isaiah, 6ஆம் அதிகாரம் chapter 6, தேவனுடைய நாமத்தின் for the மகிமைக்காக glory of God. முதல் 8 வசனங்களை உங்களுடைய வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். Read the first 8 verses right back at your home. ஆனால் இப்பொழுது ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்க கேட்போம். But for the reading at present, let us read one verse. முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Please read verse 1. In the year that the king Uzziah died, I saw the Lord sitting on a throne, high and lifted up, and the train of his robe filled the temple. தமிழ்ல வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes in prayer. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Graceful Lord who loves us, இந்த காலையிலே என்னோடு எங்களோடு பேசும். please speak to us this morning. ஆவியானவர் நீர் எங்களை சகல சத்தியத்திலே நடத்தும். Holy Spirit of God, lead us through all truth. இந்த வார்த்தைகளை These words, கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களை and every child of God who is listening to this உம்முடைய message, வார்த்தைக்கு நேராய் அவருடைய இருதயங்களை திறப்புவீராக. and also turn their hearts towards this message, நாங்கள் கேட்டது நல்லது என்று சொல்லி and thanking God for whatever we have ஒவ்வொரு heard, தேவ பிள்ளையும் and every child of God, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். make them to become a blessing. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, In the resurrected name of the Lord Jesus Christ, amen. ஆமென். Amen. நாம் உட்காருவோம். Let us sit down. நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே From this scripture, அன்பான தேவனுடைய ஜனமே, dear children of God, ஏசாயா தீர்க்கதரிசி the prophet Isaiah, இங்கே நாம் வாசிக்கும்போது when we read from this ஊசியா portion, மரணம் அடைந்த காலத்திலே in the times when Uzziah had died, தேவன் உன்னதமான உயர்ந்த சிங்காசனத்தில் விட்டிருக்கிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். he says that I saw the Lord seated on the throne, high and lifted up. அன்பான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் in the book of Isaiah, முதல் 5 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் when you would read the first 5 chapters, அவர் இஸ்ரவேல் மக்களையும் he looks upon the people of அவரை Israel சுத்தி இருக்கிற தேசங்களையும் and also the cities that surround him. அநேகரை பார்த்து He looks upon all of ஐயோ them. ஐயோ என்று சொல்லுகிறார். He speaks a vow unto every one of them. ஆனால் But இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது when we come at verse chapter 6, அவருடைய வார்த்தையிலே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். we can see that there comes about a change in his speaking. காரணம் என்னவென்று What சொன்னால், is the reason? இந்த 6ஆம் அதிகாரத்தில் வந்தவுடனே When we come to chapter 6, அவருக்குள்ள இருந்த வசனம் அங்க அழகா சொல்லுகிறது. here the word of God says very beautifully, ஊசியா மரணம் அடைந்த காலத்திலே என்று சொல்லி, and it says when the king Uzziah had died. அன்பான தேவ
தேவ ஜனமே, Dear children of God, இந்த ஊசியாவுக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. there was a close relationship between Isaiah and Uzziah. நீங்க இந்த ஊசியாவை கவனிப்பீர்களானால் When you look upon this man called Uzziah, 2 நாளாகமத்தின் புத்தகம் the book of 2 Chronicles, 26 அதிகாரம், chapter 26, அன்பான தேவ ஜனமே, dear children of God, அந்த ஊசியாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. there the word of God speaks very beautifully about நீங்கள் வாசித்து Uzziah. பாருங்கள். You can continue to read 26 அதிகாரம் 16 வசனம். chapter 26 and verse 16. அவன் பலப்பட்ட போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி மேற்றுமை ஆகி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the இங்க Lord. ஊசியாவையினுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். Here we see the history of Uzziah. இவன் தாழ்மையாய் இருக்கிற வரைக்குமாக As long as he was humble, தேவன் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். God also used him wonderfully. வல்லமையான காரியங்களை தேவன் அவனை கொண்டு நடப்பித்தார். And God did mighty works through this man. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவன் வளர்ந்த பின்பு But at a particular time when he had exalted, அவன் யாரா மாறினான்னு பாத்தீங்கன்னா who did he become? அகந்தை உள்ளவனாய் He மாறினான். became lofty, the word of God says. பெருமை உள்ளவனாய் He மாறினான். became a man of pride. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, ஏசாயாவினுடைய நிலைமையும் அப்படியேதான் இருந்தது. And that was also the life of Isaiah. ஏசாயா என்ன பண்ணாருன்னா What did முதல் Isaiah do? 5 அதிகாரங்களிலே The first 5 chapters, எல்லாரையும் ஐயோ ஐயோ என்று சொன்னார். in the first 5 chapters, he caused a vow unto every person. ஆனா But 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பீர்களானால் But when you come to Isaiah chapter 6 and verse 5, அங்கே வேதம் சொல்லுகிறது, there the word of God says, ஐயோ நான் அதமானே அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். and here in chapter 6 and verse 5 he says that woe unto me that I am perished, for I have seen the Lord God. வாசிக்க கேட்போம். Please let us read it. அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the இவருடைய Lord. கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் As long as his eyes were never opened. இவன் எல்லாரையும் ஏசாயா என்ன பண்ணாருன்னா, And what did Isaiah do to everybody? அன்பான தேவ ஜனமே, Dear children of God, எல்லாருக்கும் ஐயோ என்று சொன்னார். He spoke a vow unto every person. நம்ம கூட பல நேரங்களில் At many times ஏசாயாவை போலவே என்ன பண்ணுகிறோம், we also like Isaiah, what நாம் we do. நீதிமான்களாகவும் மற்றவர்கள் அநீதிமான்களாக நாம் பார்க்க We ஆரம்பிக்கிறோம். also look at ourselves as if we are righteous, and we look at others as if they are unrighteous. ஆகையால் தான் மத்தேயு 7 அதிகாரம் That is why in Matthew chapter 7, முதல் 2 வசனங்களை கவனிப்பீர்களானால் when you read the first 2 verses, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து there the Lord Jesus ஒரு Christ, அழகான வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறோம். he speaks a very beautiful word நாம் there. வாசிக்க கேட்போம். Let us read it. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை
உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of இங்கே the Lord. 3 காரியங்களை சொல்லப்படுகிறது. Here 3 things have been spoken of. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, மத்தவனை நாம் என்ன பண்ணக்கூடாதா? what shouldn't we do to the other person? நியாயம் தீர்க்க கூடாது. We shall not judge others. ஏசாயா எல்லாரையும் நியாயம் தீர்க்க ஆரம்பித்தார். Isaiah started to judge each and பார்க்கிற every one. எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பித்தார். He found fault with every other person he saw. ஏன்னா Because அவருடைய மாம்சீகமான கண்களிலே அவர் பார்த்ததுனாலே he looked into the people's life in a carnal eyes. அவர் எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பித்தார். He always found fault with them. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நாமும் பல நேரங்களிலே at many times we too, ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் we who are called spiritual people, ஆவிக்கேற்றபடி நடவாமல் we do not walk according to the spirit, மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறோம். but instead we walk according to the flesh. ஆகையால் தான் கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் That is why in the book of Galatians, 5ஆம் அதிகாரம் 5th chapter, அங்கே தேவனுடைய வசனத்தை கவனிப்பீர்களானால் there when you read the verse, தேவனுடைய வார்த்தை அழகாய் there the சொல்லுகிறது. word of God says beautifully. கவனமா பாருங்கள். Please turn to the book of என்னோடு Galatians. கூட வாசிக்க கேட்போம். There let us read 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் verse 14 and 15, 16 17 verse 16 and 17. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய சபைக்கு எழுதும்போது When Apostle Paul wrote to the Galatian church, ஆவிக்குரியவர்கள் என்ற நாம் we who are called the spirit man, என்ன பண்ணக்கூடாதா? what shouldn't we do? மாம்சத்துக்கேற்றபடி நடக்கக்கூடாது. We must not walk according to the flesh. எப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை The moment a saved child who has been filled by the spirit, மாம்சத்துக்கேற்றபடி நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, the moment they walk according to the flesh, அவங்க என்ன செய்வாங்கன்னா what will they do? மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். They will find fault with others. அன்பானவர்களே, Dear children of ஆகையால் God, ஆண்டவர் சொன்னார், that is why the Lord Jesus Christ said, மற்றவர்களை குற்றப்படுத்தாதே. do not find fault with நீ others. எந்த அளவுல அளக்கப்படுகிறியோ According to the measures in which you அந்த measure, அளவுல உனக்கு அளக்கப்படும். in the same measures it shall be உன் measured to கண்ணுல you. இருக்கிறதை எடுக்காம Without taking that which is in your eyes. மற்றவன் கண்ணுல இருக்கிறதை எடுக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். And what is the use of taking the speck out of your brother's நம்முடைய eyes? மொழியிலே சொல்ல வேண்டுமானால், If we could speak to our understanding, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், the Lord looks upon Peter and he says, நீங்க வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம், from the gospels, from the gospel of Luke, அன்பான சகோதரனே சகோதரியே, the children of God, என்னோடு வாசித்து பாருங்கள். please read with me. லூக்கா எழுதின சுவிசேஷம் The gospel according to 22ஆம் அதிகாரம் chapter 22, 31ஆம் வசனமும் 32ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், when you would read verse 31 and 32, ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து அழகாய் the சொல்லுகிறார். Lord Jesus Christ said to Simon very beautifully. வாசிக்க கேட்போம். Let us read it. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளைவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து
நிறுத்து என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, முதல் நீ சரியாவு, firstly you put yourself right, அப்புறம் உன் சகோதரனை பலப்படுத்து. then afterwards go by and strengthen your brother. ஏசாயா என்ன பண்ண ஆரம்பித்தார்? What did Isaiah do at தன்னை first? சுத்தி இருக்கிற எல்லாரையும் And he looked upon all the people that surrounded him, அன்பாள குற்றவாளியா பார்க்க ஆரம்பித்தார். and he saw their fault in them. மாம்சத்திலே நடக்கிற வரைக்கும், As long as we walk in the flesh, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும், as long as your spirit eyes is not open, நம்ம எப்பவுமே எப்படியாப்பட்டவளா இருப்போம்? what kind of a people will we be? மற்றவர்களை குறை சொல்லுகிறவளா இருப்போம். We will always be a fault finders. ஆனா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, But when we turn to the book of Isaiah chapter 6, ஆண்டவர் என்ன பண்ணாரு? what did the Lord Jesus Christ அவருடைய do? கண்களை திறந்தாரு. He opened up his eyes. ஏசாயா 6:5 நாம் வாசித்தோம். In Isaiah chapter 6 and verse 5 we read, ஏசாயா சொல்லுகிறார், Isaiah says, ராஜாவாகிய தேவனை என் கண்கள் கண்டது. I saw the high and exalted king seated. என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, Dear children of இந்த God, கால வேளையிலே this morning, நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா, what should be our prayer? ஆண்டவரே Lord, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. let my spiritual eyes be opened. என உலக பிரகாரமான மனுஷன் Because the worldly man, மாம்சீகமானவன் என்று நாம் அழைக்கிறோம். we call the man as a man who is carnal. ஆனால் But- ரட்சிக்கப்பட்ட நாமோ But we who are saved, ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். we are called the spiritual man. அப்ப நமக்கு 2 மனிதர்கள் நமக்குள்ள இருக்கிறார்கள். So then we have two characteristics within ஒன்னு ourselves. சரீர சம்பந்தமான மனுஷன், One is physical இன்னொன்னு ஆவிக்குரிய and மனுஷன். the other one is நம்ம spiritual. எல்லாருக்கும் மாம்சீகமா கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. Though we have our physical eyes open, ஆனா இப்ப எந்த கண்கள் திறக்கப்படணும்? but now which eyes must be open? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். It is the spiritual eyes that we have to open. அப்பதான் நம்மால் என்ன செய்ய முடியும்னா, Only then what can we do? தேவனை காண We முடியும். can see the Lord. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத பட்சத்திலே, And if our spiritual eye is not opened, அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நமக்கும் அந்நியனுக்கும் வித்தியாசமே இருக்காது. அவனை போல தான் நம்மளும் இருப்போம். there will be no differences between a Gentile and a believer. We will be alike. ஆகையால் இந்த கால வேளையிலே So this morning, ஏசாயா கண்களை திறந்த ஆண்டவர், the Lord who opened the eyes of இந்த Isaiah, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். and everyone who are hearing this word, their eyes should be open this morning. அப்பதான் நம்முடைய தேவன் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Only then can we have a proper understanding of who our God is. ஆகையாலே So, இந்த கால வேளையிலே this morning, நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? what should be your prayer and my prayer? ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். Lord, my eyes should be opened. நான் குற்றம் சுமத்துகிறவனாக அல்ல, I should not be a fight for முதலாவதாக நான் என்னை தேவனுக்குள்ள அறிய தேவன் உதவி செய்யும் என்று என் கண்கள் திறக்கப்பட ஜெபிக்க வேண்டும். We should ask the Lord so that I can find myself and whatever fault I have within myself. அப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே Only then my spiritual life நாம் வளர முடியும். can I grow in my spiritual life. இரண்டாவதாக Secondly, என்னோடு கூட with me, சங்கீதங்களின் புத்தகம் the book of Psalms, 119ஆம் அதிகாரம், Psalms 119. அதிலே 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Let us read verse 18. இங்கே தேவ மனுஷனாகிய தாவீது Here David, the man of God, இவ்விதமா ஜெபிக்கிறார். he makes a prayer like this. வாசிக்க கேட்போம். Let us read it. உமது வேதத்தில் உள்ள உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை அதிசயங்களை நான் பார்க்கும்படி நான் பார்க்கும்படி என் கண்களை என் திறந்தருளும். கண்களை திறந்திருளும் என்றார். அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. தாவீதுக்கு உலக பிரகாரமான எல்லா சம்பத்தும் அதிகாரமும் எல்லாம் கொடுக்கப்பட்டது. And there was
was all authority and all wealth of this world that was given unto David. உலக பிரகாரமா அவருக்கு ஒரு நன்மையும் குறைவு படல. There was nothing that he lacked in this world. ஆனால் அவர் ஒரு படி முன்னே வந்து But instead he took a other step ahead. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு நடக்க நெருங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறார். And he took a step ahead and he wanted to have a relationship with God and he wanted to walk with the Lord. ஏன் தாவீது விதமா ஜெபிக்க Why வேண்டும்? should he pray such a prayer? தாவீதுக்கு என்ன கம்மியா இருக்கிறது? What did David ever lack? அவர் ராஜாவா He இருக்கிறார். was a king. அவருடைய சத்துருக்கள் கப்பம் கொண்டு வந்து கட்டுகிறார்கள். And also his enemies bought him taxes every வெள்ளியும் month. பொன்னும் ஏராளமா தேவன் அவருக்கு And கொடுத்திருக்கிறார். there was a lot of silver and gold that was with him. ஆனா ஏன் அவர் இப்படி ஜெபிக்க But வேண்டும்? why should he pray such a prayer? அன்பான தேவ ஜனமே, Dear children of God. காரணம் என்னவென்று சொன்னால் What was the reason? அவர் வாக்குதத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உடன்படிக்கையை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனுஷன். Because he was a man who put his trust on the promises, the covenant, and also on the word of God. அன்பான தேவ ஜனமே, Dear children of God. ஆகையாலதான் That is the reason அவர் why ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், he says unto the Lord, ஆண்டவரே, Dear நீ Lord, சொல்லப்பட்ட வாக்குதத்தங்களை நாங்கள் காண வேண்டும். Lord, we want to see the promises that is in the Bible. எங்களுடைய பிதாக்களோடு பண்ண உடன்படிக்கையை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ள We வேண்டும். should also inherit all the covenant that you have made with our forefathers. எங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். And every promises that you have made unto us should be come to pass. ஆகையாலே And so, உமது வேதத்தின் மகத்துவத்தை அன்று காண கண்களை திறந்தருளும் என்று Lord, சொன்னார். so also open my eyes so that I can see the wondrous things that are written in the word. என்னை கேட்கிற தேவ ஜனமே, My dear people of God who are இந்த கால hearing me வேளையிலே this morning, நாம் இந்த வேதத்திலே நமக்காக வைக்கப்பட்ட எல்லா நன்மைகளை அறியத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். this morning we should have a opened eyes so that we can see all the goodness that is being hidden in the word of God. இல்லாவிட்டால் If not, எல்லா புத்தகங்களிலும் இந்த வேத புத்தகமும் ஒன்றாக இருக்கும். otherwise this book of God will become a book that is common like any other. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, இந்த வேதம் உனக்கு வித்தியாசமாய் காண if வேண்டுமானால் this word should be something different, இதில் எழுதப்பட்ட வார்த்தையின் மேன்மையை மகிமையை நீ காண if வேண்டுமானால் you should see the wondrous and the great mighties that the word of God says, நீ என்ன செய்ய வேண்டும்? what should you do? உன் கண்கள் திறக்கும்படியா ஜெபிக்க You வேண்டும். should ask the Lord to open your eyes. தாவீது குருடன் கிடையாதுங்க. David was not a blind man. அவருக்கு நன்றான பார்வை தேவன் கொடுத்திருந்தார். He had a very good sight. ஆனால் But அவர் மாம்சீகமான கண்களால தேவனுடைய வார்த்தை பார்க்க விரும்பவில்லை. in his flesh eyes, he did not want to look into the word of God. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த மகிமையான தேவனுடைய வார்த்தை பார்க்க வேண்டும். And he wanted to look into the word of God with the glorious and the spiritual eyes. ஆகையால் தான் அவர் ஜெபிக்கிறார். And that's the reason why he என் prays. கண்களை திறந்தருளும் Lord, ஆண்டவரே. open my eyes, O என்ன Lord. கேட்கிறதான தேவ ஜனமே, My dear people of எத்தனை God, பேர் இன்றைக்கு அப்படி ஜெபிக்க how முடியும்? many of you can make that prayer this நம்முடைய day? கண்கள் திறக்கப்பட்டால் அன்றி Until our eyes be open, நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுகந்தரித்துக் கொள்ள முடியாது. we can by no means inherit the promises of God. ஆகையால் இந்த காலவேளையிலே And that's the reason why உன்னுடைய this morning, என்னுடைய நம்முடைய எல்லாருடைய ஜெபங்களும் and your prayer, my prayer, and all our prayers, இந்த வேதத்தின் மகத்துவத்தை காணும்படியா கண்களை தேவன் திறக்க நாம் ஜெபிக்க வேண்டும். we should pray that the Lord should open our eyes so that we can see the wondrous things that are hidden in the word of God. மூன்றாவதாக Thirdly, என்னோடு கூட வாசித்து please read பாருங்கள். with me ஆதியாகமத்தின் புத்தகம் the book of Genesis, 21ஆம் அதிகாரம், chapter 21, அதிலே 15ஆம் வசனத்திலிருந்து and from verse 15 on. 19ஆம் வசனம் வரைக்கும் உங்க வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். Please go back home and read it there. அதுல 19ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். Let us read verse 19. தேவன் அவளுடைய அவளுடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவண்டை துறவண்டே போய் போய் துருத்தியிலே துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி
பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்தாள். அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. என்னை கேட்கிறதான Dear children of God, தேவனுடைய சபையே, dear church, தேவ ஜனமே, dear people, இந்த ஆகாரை பார்க்கிறோம். we look upon Hagar தன் கணவன் கொடுத்து அனுப்பின உணவும் தண்ணீரும் முடிந்து விட்டது. when all the provision that the husband had given her had come to an end, அவருடைய கண்களுக்கு முன்பாகவே and before her own அவருடைய eyes குமாரன் சாகர நிலைமையிலே விழுந்து கிடக்கிறார். she also sees her son dying. நீங்கள் வேதத்தை கவனமாய் பாருங்கள். And listen to the word of God அவ very பிள்ளையை ஒரு beautifully. இடத்துல விட்டு She leaves a child in one place சற்று தூரம் கடந்து போய் and she departs away to a certain அவ place கண்ணீரிட்டு அழுகிறார். and she weeps loudly. ஆண்டவரே, என் கண்களுக்கு முன்னால் என் பிள்ளை சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை. Lord, I do not want to see my child dying before my eyes. நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்பான ஆண்டவர். For our Lord is a really compassionate God. அவரை போல நேசிக்கிறவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. There is no other who loves man like him. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் Why என்று do I say சொன்னால், this? நீங்க கீழே 17 18 வசனங்களை வாசித்து பாருங்க. When you read verse 17 and 18, அங்கே வேதம் சொல்லுகிறது, then the word of God says, ஆகார் அழுகிறாள், Hagar cried, ஆண்டவர் அவருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். but God listens to the cries of the child. தாய் அழுதுதுங்க. The mother cries, சத்தத்தை யார் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் தெரியுமா? but whose voice did the Lord hear? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். The Lord heard the voice of the lad. சாதாரணமா Commonly, நாம் அழும்போது if I cry, நம்மள பாக்குறவங்க என்னன்னு கேட்பாங்க, what will the people who look upon us say? ஏமா ஏப்பா அழுவுற அப்படின்னு They சொல்லுவாங்க. will ask the person, why are you crying? ஆனா, Why are you crying? ஆனா But இங்க வித்தியாசமா இருக்கிறது. here's a difference here. அம்மா அழுவுறாங்க, Mother is weeping, ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை but கேட்டார். the Lord heard the voice of the child. அவருடைய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் As long as her eyes were never opened, அவ என்ன தெரியுமா யோசித்தா? You know what she இந்த thought? வனாந்தரத்தில் என் பிள்ளை மரித்து போவான் என்று she யோசித்தா. thought, my child will die in this wilderness. அவருடைய மாம்சீக கண்கள்ல அவ பார்க்கிற வரைக்கும் As long as she looked in the carnal eyes, அவருடைய வாழ்க்கை சூன்யமா இருந்தது. and her life was a zero. நம்பிக்கையற்ற நிலைமையில There இருந்தது. was no hope. அடுத்த என் நிலைமை என்ன ஆகும்னு யோசித்துக் She கொண்டிருந்தா. always thought, what will happen next to me? ஆனா 19ஆம் வசனத்தை கவனிக்கிறோம். But verse 19 when we read, கர்த்தர் அவருடைய கண்களை the திறந்தார். Lord opened her eyes. அவளுக்கு அங்க ஒரு அதிசயம் காணப்பட்டது. There was a wonder that was இந்த waiting காலையிலே her. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, This morning as you are watching this message, dear children of God, ஆகாரின் கண்களை திறந்த ஆண்டவர் the Lord who opened the eyes of இந்த Hagar, காலையிலே உன் கண்களை திறக்க He விரும்புகிறார். also would like to open your ஆகாரை eyes. போல இன்றைக்கு பல எதிர்பார்ப்போடு பல தேவைகளோடு உன் வாழ்க்கை இன்றைக்கு பிரியமான தேவஜனமே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். Might be you are in a perplexity and also you are desperate for certain need and certain things. நான் தைரியமா சொல்லுகிறேன், I can boldly say, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானா, if you would call upon the Lord, ஆகாரை போல கதறுவாயானா, if you would look upon the Lord and you would weep, வனாந்தரத்திலே உனக்கு அற்புதங்களை செய்ய என் ஆண்டவர் வல்லவர். for the Lord is able to do wondrous things in the wilderness. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, What is the reason? ஆகாரின் தேவன் இன்னும் உயிரோடு For the இருக்கிறார். God of Agar is still alive. ஒரு அந்நிய பெண்ணுக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரானா, If a Lord would do a great thing for a Gentile woman, அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட சபையாயிருக்கிற உனக்கும் எனக்கும் செய்யாமல் போவாரா? and will He not do wondrous things for those who are redeemed by His blood and His own people who you and I are? இந்த காலையில நான் தைரியமா சொல்லுகிறேன், This morning boldly I நம்முடைய say, பிரச்சனையை காட்டில ஆண்டவர் பெரியவர். more than our problems, our God is greater and நம்முடைய mightier. தேவையை காட்டில ஆண்டவர் பெரியவர். He is greater than all our needs. நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவர். He is greater than all our நாம் situations. கடந்து போற பாதையை காட்டிலும் அவர் பெரியவர். He is greater than the paths that we are trotting through. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குறவர், வனாந்தரத்திலே வாசலை திறந்தவர், வனாந்தரத்திலே அற்புதம் செய்தவர், வனாந்தரத்திலே தேவையை சந்தித்தவர். And He is a God who
opened the doors during in the wilderness. He is the He is the one who gave an opportunity in the wilderness. He is the one who provided in the wilderness. இந்த காலையிலே This morning, நாம் தேவனுடைய அதிசயங்களை காண வேண்டுமானால் if we have to see the wondrous things of God, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட our வேண்டும். spiritual eyes must be opened. ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டவுடனே When Agar's eyes was opened, சற்று தூரத்திலே in a little bit of distance, அவளுக்காக ஒரு துறவி ஆயத்தமாக இருந்தது. and she saw a well of water. அன்பான தேவ ஜனமே, Children of God, ரெடிமேண்டா ஆண்டவர் அவளுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி and வைத்தார். the Lord had prepared everything beforehand for her. அவ யோசித்தா, She என் thought, தேவை எப்படிப்பா சந்திக்கப்படும்? how will my need be provided? இந்த வனாந்தரத்துல யார் எனக்கு உதவி செய்வாங்க? Who will be my helper in this wilderness? தேவனுடைய ஜனமே, Dear people of God, ஆகாரின் தேவன் இன்னும் உயிரோடு the இருக்கிறாரு. God of Hagar is still existing. அவ யோசித்தா, She thought, இங்க என் கதை முடிஞ்சு போகும். here my story comes to an end. அவ பெரிய கண்ணீரிட்டு அழுதாங்க. She only wept, dear children of God. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு But the Lord heard the voice of the அவருடைய Lord, குறைகளை நிறைவாக்கும்படியாக, and to fulfill every அவ lack, எதிர்பார்க்கிற நம்பிக்கை அவளுக்கு உண்டாகும்படியாக and that which she expected was fulfilled unto her. அவளுடைய கண்களை தேவன் திறந்து The Lord also opened her eyes. அவளை போஷித்தார். It says that the Lord provided இந்த for her. கடினமான சூழ்நிலையிலையும், Even during these times of இந்த hardship, லாக்டவுன் ஆன இந்த நாளிலையும் even during these times of lockdown, என் தேவை சந்திக்கப்படுமா? will my needs be ever met? என் குறைகள் நிறைவாகப்படுமா? Will my lack be ever satisfied? இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சே, All that I had in my house is come to an end. இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சே, All that I had has ceased. அடுத்து என்னன்னு யோசிக்கிறியா? What is the next? Do you think so? கவலையே படாதே, Don't ever யெகோவா worry. ஈரே இன்னும் உயிரோடு For இருக்கிறார். Jehovah Jireh is yet another one who is still alive. நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் He is the one who meets your need. இன்னும் உயிரோடு He இருக்கிறார். is still alive. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe ரெண்டு it? கரங்களை தட்டி தேவனை Let us put our hands மகிமைப்படுத்துவோமா? together and give glory unto the ஆனா Lord. ஒண்ணு நாம் என்ன செய்யணும்? But one thing have to கண்கள் do. திறக்கப்படணும். We have to have open உன் eyes. கண்கள் திறக்கப்படலன்னு If your வெச்சுக்கோங்களேன், eyes are not opened, அன்பான தேவ dear ஜனமே, children of God, வாழ்நாளெல்லாம் புலம்பிட்டு தான் all இருப்பேன். throughout your life you will be just drowning. வாழ்நாளெல்லாம் கதறிக்கொண்டு தான் All இருப்பேன். throughout your lifetime you shall murmur. வாழ்நாளெல்லாம் யாராவது வருவாங்களா, நன்மை செய்வாங்களான்னு மத்தவங்கள, உலகத்தையும் மனுஷர்களையும் சூழ்நிலைகளையும் நீ நம்பிக்கொண்டு தான் வாழ்வ. And if at all you will be expecting the world, the men of the world, and somebody to come and change your situation. ஆனா But நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயானா, when you look upon the Lord and call upon Him, உன் கண்களை கத்த திறப்பா, the Lord shall open your உனக்கு eyes. அதிசயங்களை செய்வா. He will also work wonders for you. நான்காவதாக Fourthly, என்னோடு கூட with me, ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 2 Kings, 6ஆம் அதிகாரம் chapter 6, 16ஆம் வசனத்திலிருந்து from verse 16 on. 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து Till பாருங்கள். verse 18, let us read. எலிஷா தீர்க்கதரிசி The prophet Elisha, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். we see that he prays for his servant. வாசிக்க கேட்போம். Let us read it. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வசனம் வரைக்குமா. 2 Kings chapter 6 verse 16 to 18. அதற்கு அவன் பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க அவர்களோடு இருக்கிறவளை காற்றிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி, என் வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை இவன் கண்ணை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை Let உண்டாகட்டும். there be glory unto the name of the நாம் Lord. நான்காவதாக பார்க்கிறோம், Fourthly, we see, எலிஷாவை பிடிக்கும்படியாக and to trap Elisha, சத்துருக்கள் 3000 பேர் அவர் இருந்த இடத்தை வீட்டை சூழ்ந்திருந்தார்கள். and there were enemies that surrounded his house. Almost 3,000 men were there. எலிஷாவுடைய வேலைக்காரன் And the servant of Elisha, விடியங்காலையிலே வெளியே வருகிறான். early in the morning he came out. அவன் வெளியே வந்த உடனே When he came அந்த out, வீட்டை சுத்திலும் பெரிய ராணுவமாய் சூழ்ந்திருக்கிறத கண்டு and when he saw the great army that surrounded them, வந்த வேகத்துல உள்ள ஓடி போகிறான். and he ran again as soon as he came. எலிஷா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, Elisha asked him, ஏம்பா போன, ஏம்பா ஓடி வர? Elisha asked him, why did you leave and why did you come back? அவன் சொல்றான், He said, ஐயா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு. today our story has come to an end. நம்ம சத்துருக்கள் நம்முடைய வீட்டை சுத்திலும் சூழ்ந்திருக்கிறாங்க. And there are enemies that have surrounded our house. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, Not one or two, திரளான கூட்டனே. but there are multitudes of people. எலிஷா என்ன தெரியுமா You சொன்னாரு? know what Elisha பயப்படாதே. said? Do not fear. அல்லேலூயா. Hallelujah. சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லாமல் இருக்கலாம். Though the situation might not be the right thing, நம்முடைய சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். might be our enemies have surrounded us. அன்பான தேவ The ஜனமே, children of God, உலகத்தானுக்கு இல்லாத ஒரு மென்மையான பாதுகாப்பு அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட தேவ ஜனமா இருக்கிற உனக்கும் எனக்கும் நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். and the great protection that the worldly man does not ever consider nor have, we the people who are redeemed by his blood is being redeemed, and also the Lord has protected us and has kept us. உன் சத்துருக்களை கண்டு பயந்து விடாதே. Do not fear your enemy. உன் சூழ்நிலையை கண்டு பயந்து Do not விடாதே. ever fear your surroundings. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை நடந்து நினைச்சு When you see the things around the world, ஒன்னும் பயப்படாதே. never be fearful. நான் தைரியமா சொல்லுவேன், I would say boldly, நம்மளை காக்கிறவர் தூங்காமலும் உறங்காமலும் உயிரோடு இருக்கிறார். for the one who keeps us neither slumbers nor sleeps. காரணம் என்னவென்று சொன்னார், What's the reason? எலிஷா இதை அறிந்திருந்தார். Elisha knew it all well. ஏன்னா எலிஷாவுக்கு தெரியும், Because Elisha knew, நான் உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஊழியம் செய்யலையா, I am not serving the man of this world. நான் செத்தவருக்கு ஊழியம் செய்யல, I am not serving a dead one. என்ன பேர் சொல்லி அழைத்தவர் உயிரோடு And இருக்கிறார். the one who has called me by my name is a living one. நான் உயிருள்ள தேவனை சேவிக்கிறேன். And I serve a living அவர் God. என்னை காத்துக்கொள்ள வல்லவர். He is able to keep me. அவருக்கு தெரியும். He knew. அன்பான தேவ ஜனமே, children of God. ஆகையால் தான் வேலைக்காரனை பார்த்து That's சொன்னார், why he looked upon the servant and said, பயப்படாதே. do not fear. இப்ப என்ன ஜெபம் பண்றார் Now, do தெரியுங்களா? you know what was his prayer? ஆண்டவரே, Lord, என் சத்துருக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாத ஆக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலைங்க. Lord, destroy all my enemies. That was not his prayer. என் கூட ஒரு பயந்தாங்கோலி இருக்கிறான் ஆண்டவரே. There is a fearful man with என் me. கூட ஒரு அவிசுவாசி இருக்கிறான். There is an unbelieving man என் with கூட me. ஒரு சந்தேக பிராணி இருக்கிறான். There is a doubter that I have besides me. அவர் யாருன்னா, Who is he? அவருக்கு துணை வேலைக்காரன். He is his assistant. ஆனா But அவருக்கு உயிர் மேல் அவ்வளோ பயம். he was so fearful about his life. எலிஷா ஜெபம் பண்றார், Elisha prays, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் Lord, ஆண்டவரே. open the eyes of my servant, O Lord. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் Because only when our spiritual eyes is open, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தினுடைய பாதுகாப்பை காண முடியும். only then can we see the great protection that the Lord has set around us. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு, The worldly man, பிரியமான தேவ ஜனமே, Dear children of God, நண்பர்கள், they are friends, உறவினர்கள், they are relatives, ரத்த சம்பந்தம், they are also blood பெத்தவர்கள், relatives, the parents, அரசாங்கம், and the government, அதிகாரிகள் காவலாய் இருப்பார்கள். and also the people in authority are all in their protection. இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்னா, How long will all அவங்க this உயிரோடு be? இருக்கிற வரைக்கும். As long as they அவங்க live. செத்த உடனே The moment they அவங்க die, பாதுகாப்பு அவங்கள விட்டு போய்விடும். their protection will leave them. ஆனா ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் நமக்கும் But you who are saved, you, me and I, அப்படி அல்லங்க. it's not like that. ஏன் தெரியுமா? You know why? நம்ம ஆண்டவர் Our Lord, சாவே இல்லாதவர், He's the one who has no என்றென்றைக்கும் death. உயிரோடு He's an இருக்கிறாரு. everlasting
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. ஆகையாலே That's the reason why. எலிசா நன்றா அறிந்தார். Elijah understood it well. ஆகையாலே That is the reason என் வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் He பண்ணார். prays a prayer saying that open the eyes of my servant. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவுடனே The moment his eyes was opened, எலிசா இருக்கிற இடம் முழுமையும் and all the place surrounding Elisha, அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் பாளையம் இறங்கி அவரை சூழ்ந்திருக்கிறதை அவர் கண்டார். and there as soon as his eyes were opened, he saw horses and chariots and surrounding all around his house. எனக்கு கேட்கிற அன்பான தேவ ஜனமே, My dear people of God, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு, look upon your neighbor and say, என்ன மனுஷன் பாதுகாக்கிறது இல்ல, and there is no man that is protecting me, என்ன ரத்தம் சிந்தி ஆண்டவர் காக்கிறார். but the Lord who has shed his blood is the only என் குடும்பத்தை protector. ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். The Lord is protecting over my family. ஆண்டவர் காத்து If கொள்ளுவாரானால் God would protect you அவருடைய அனுமதி இல்லாம without his permission, ஒருவனும் உன் நிழல கூட தொட முடியாது. nobody can ever touch your shadow. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. Hallelujah. ஆகையாலே That's the reason இன்னைக்கு why. நாம் என்ன செய்யணும்னா What must we do? நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்க We must வேண்டும். pray so that the eyes might be அப்படி opened. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால் If you would continue to pray like that, உங்களுடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும். your life will be a glorious கடைசியா ஒரு one. வார்த்தை சொல்லி முடிக்க Finally, I விரும்புகிறேன். would like to say one thing and finish. அப்போஸ்தலருக்கு எழுதினதான The நிருபம் book of Acts, the Acts of the Apostles, 9ஆம் அதிகாரம் 9th chapter, 17ஆம் வசனத்திலிருந்து and from verse 17 on 19ஆம் வசனம் வரைக்கும் till verse 19, நீங்கள் வாசித்து பாருங்கள். when you would read, சவுலை தேவன் தமஸ்கோவின் வழியிலே சந்திக்கிறார். and God happened to meet the Paul in Damascus. அன்பான தேவ The ஜனமே, children of God, ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்றாரு, he looked upon Saul and said, சவுலே சவுலே, Saul, Saul, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? why are you persecuting me? அன்பான தேவ ஜனமே, The children இந்த of வார்த்தை God, கேட்ட உடனே and when he heard this voice, குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். he fell from the அவனை சுற்றிலும் horse, சூரியனை போல ஒரு பிரகாசமுள்ள மகிமை அவனை சூழ்ந்தது. and there was a great glory and also a bright light that was encompassed him. அவன் குதிரையிலிருந்து பிரியமல்ல கீழே விழுந்த உடனே And the moment he fell from the horse, அந்த சத்தத்தை கேட்கிறான். he hears the voice. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, பிரியமான தேவ ஜனமே, Dear children of God, ஏன்பா என்னை துன்பப்படுத்துகிறாய்? why are you persecuting me? இவன் துன்பப்படுத்தினது யாருன்னா Whom did he persecute? சபையை துன்பப்படுத்தினான், He persecuted the தேவ church. ஜனங்களை He துன்பப்படுத்தினான். persecuted the ஆனா people ஆண்டவர் of God. கேட்கிறாரு, But the Lord says, ஏன்பா என்னை துன்பப்படுத்துற? why are you persecuting me? தேவ சபையே, Dear children of தேவ God, ஜனமே, dear people of நீங்க God, உங்க சொத்து அல்ல, you are not your own நீங்க property. தேவ சொத்து. You are the prosperity of உன்னை God. தொடுகிறவன் And he who அவர் touches you, கண்ணின் இமையை தொடுகிறார். he touches the apple of his eye. இப்ப கீழே விழுந்தவர் எழுந்து நிக்கிறாரு. Now he who has fallen down rises to his feet, அவன் எழுந்து தடமாடுகிறான். and he also looks and he stammers, அவனை கைப்பிடித்து கொண்டு போய் and he staggers, and as he was lifted on ஒரு his வீட்டுல feet, விட்டு விடுகிறார்கள். they leave him in a house. 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் For பண்றாரு. 3 days he prays. அன்பானவர்களே, Dear children of இங்க God, 17ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, when you read verse 7, அனனியா என்ற ஒரு தேவ a மனுஷனுக்கு man called Ananias, தேவன் தரிசனமாகிறார். the Lord gives him a vision. சவுல் இடத்துல அனுப்பும்போது When he sends him to Saul, அனனியா சொல்றாரு, Ananias அன்றே says, போய் ஒரு கொலைகார கட்டியா என்ன அனுப்புறீங்க? and he says, Lord, are you sending me to a man who's a murderer? அவன் தான் ரத்த வெறி பிடிச்சவனா இருக்கிறானே. He is a man who is filled with the murderous அவன் intentions. சபையை துன்பப்படுத்தும்படியாகவும் He wants to persecute the church. தேவ ஜனங்களை கொன்று சிறைபிடிக்கும்படியா வந்தவனாச்சே. He is the one who has come to persecute the people and imprison the people of அவங்கிட்ட God. ஆண்டவரே நான் அனுப்புறேன். Are you sending me to him? அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நடந்தது என்ன? What happened? அனனியா வந்த உடனே, When Ananias came, பிரியமான தேவ ஜனமே, Dear இந்த children of 9ஆம் அதிகாரம் in this 9th chapter, அதிலே
17ஆம் வசனத்திலிருந்து From verse 17 on 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க till verse கேட்போம். 19 when we read. அப்பொழுது அனனியா போய் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன், கவனமாக கேளுங்கள், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்களைப் போல விழுந்தது. அவன் பார்வை அடைந்து தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of நாம் God. ஐந்தாவதாக பார்க்கிறோம், Fifthly we see இந்த பார்வை இழந்த சவுல் this Saul who had lost his sight. 3 நாட்கள் குருடனாய் இருந்தார். 3 days he remained a blind man. அனனியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். And the Lord sent அவருடைய Ananias. கைகளை வைத்தவுடனே As soon as he laid his கண்களில் eyes, இருந்த பொறைகள் எல்லாம் கீழே and விழுந்தது. the scales that was filled in his eyes fell அவருடைய down. கண்கள் திறக்கப்பட்டது. His eyes were opened. அன்பான தேவ ஜனமே, Dear children of God. கொலகாரனாய் ஆரம்பித்த சவுலுடைய வாழ்க்கை And the life of Saul which started like a murderer. அன்பான தேவ ஜனமே, Dear children of God. தேவன் அவனுடைய கண்களை திறந்தவுடனே The moment his eyes were opened, கொலகாரனாய் இருந்த சவுல் the murderous man இப்ப யாரா Saul, மாறினா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, whom did he become when you see? அன்பான தேவ ஜனமே, Dear children of God. தேவனை சுமக்கிற தேவ மனுஷனாய் He மாறினார். became the bearer of Christ. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் In the book of Acts chapter 13, அதுல முதல் 2 வசனங்களை வாசித்து when you பாருங்கள். read the first 2 verses, அந்தியோகியா பட்டணத்திலே in the city of Antioch, ஆண்டவர் அழகாய் the பேசுகிறார். Lord speaks very நான் beautifully. அழைத்த ஊழியத்துக்கு I who have called for ministry, பவுலையும் பர்னபாவையும் வேர் பிரித்து விடுங்கள் என்று and சொல்லுகிறார். the Lord also asked them to be separated, Paul and Barnabas to be separated. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நேரம் குறுகியதா இருக்கிறபடினாலே because the time is நான் short, விரிவா சொல்ல தாமதமாய் இருக்கிறது. I could not prolong. ஆகையாலே And so, இங்கே பார்க்கிறோம், here we see, கண்கள் திறக்கப்பட்டவுடனே the moment his eyes were யாரா opened, மாறினானா, whom did he become? தேவனை சுமக்கிற தேவ மனுஷனாய் he became மாறினார். the bearer of Christ. இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, Dear children of God, பல நிருபங்களை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், if at all we are reading many epistles, அதுக்கு காரணம் who's the reason? ஒன்னு ஆண்டவர், One is the Lord இரண்டாவது Jesus, தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமா இருக்கிற பவுல். and firstly it is the Lord Jesus Christ, and secondly it is the vessel who was used by God, Paul. ஆகையாலதான் And that's the reason இந்த பவுல் என்ன ஆயிட்டார் தெரியுங்களா? Who did Paul become? தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மகிமையான பாத்திரமாய் He மாறினார். became a wondrous and a miraculous vessel of God that God used. ஆகையால் இந்த கால And வேளையிலே so this morning, சவுலை பவுலாய் மாற்றி, he who changed Saul to be Paul, கண்களை திறந்து தன் மகிமையை வெளிப்படுத்தி, he who opened his eyes to see the glory of உலகத்தை God, கலக்கிறவனாய் மாற்றின ஆண்டவர் and the Lord who made him to steer the இன்னைக்கு world, உனக்கும் அதை செய்ய வல்லவராய் he இருக்கிறார். is also well able to do it with you. நீ சொல்லலாம், You might நான் say, தகுதி I கிடையாது, am worthless, நான் ஒரு மோசமான மனுஷன், I am a worst person, நான் ஒண்ணுக்கும் உதவாதவன். I am ஐயா, நான் worthless. தைரியமா சொல்லுகிறேன், I would boldly say, உன்னதான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த it போகிறார். is you that the Lord is going to உங்களை utilize. கொண்டுதான் கர்த்தர் தன் மகிமை வெளிப்படுத்த போகிறார். Only through you will the Lord show forth his glory. ஒரு சவுலை கொண்டு தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்துவாரானால், If God would reveal his glory through a man called Saul, இன்னைக்கு உன்னை கொண்டு கர்த்தர் தன் மகிமை surely the வெளிப்படுத்துவார். Lord shall utilize you to show forth his நீ glory. செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு One thing காரியம், have you to do. கண்கள் திறக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். You should be a person who has opened your eyes. ஒருவேளை இதுவரைக்கும் கண் திறக்கப்படலனா, Until now, if your eyes are not நீ open, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், you might have been saved. ஆண்டவருடைய பிள்ளையா You இருக்கலாம், might be a child of God. ஆலயத்துக்கு வரலாம். You might have come to the church. ஆனா But கண்கள் திறக்கப்படாம இருக்குமானா, if at all your eyes is not opened, தாழ்மையா I கேட்டுக்கொள்ளுகிறேன், humbly request you, இன்னைக்கு மனம் திரும்பி, today repent. இன்னைக்கு ஒப்புருவாயி, Today also come to the இன்னைக்கு Lord ஒப்பு கொடுத்து and also surrender இந்த yourself செய்தியை to God. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே And when you are listening to this ஒரு word, தீர்மானம் பண்ணு,
make a decision. ஆண்டவரே Lord, என் கண்களை திறந்தருளும். open my eyes, O நம் Lord. வேதத்தில் 5 காரியங்களை பார்த்தோம். We saw 5 things in the word. ஏசாயாவுடைய கண்கள் The Lord திறக்கப்பட்டதனால opened the eyes of அவன் Isaiah. தேவனை கண்டான். He looked upon the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது The psalmist David, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதனால while his eyes was open, வாக்குத்தத்தங்களையும் he saw the promises உடன்படிக்கைகளையும் and தீர்க்க தரிசனங்களையும் சுகந்தரித்துக் கொண்டார். and he also saw the promises, the prophecies and the covenant of God. ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டதனால And we see Hagar's eyes were open. வனாந்தரத்திலே அதிசயங்களையும் தேவனுடைய மகிமையை கண்டார். In the wilderness she saw the wondrous working of God. எலிஷாவுடைய வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்டதனால And because Elisha's servant's eyes were தேவன் open, அவன் மேல் வைத்திருக்கிற பாதுகாப்பை அவன் உணர he ஆரம்பித்தார். started to realize the protective hand of God. சவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டு பவுலாய் மாற்றப்பட்டதனால And because Saul's eyes were opened and he became Paul, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் he மாறினார். became a useful vessel in the hand of God. யாருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டதோ And those whose eyes were opened, அவங்க எல்லாரும் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாறினார்கள். all of them became a useful அவங்க vessel in the எல்லாரும் eyes of அதிசயங்களை God. கண்டார்கள். All of them saw wonders. அவங்க எல்லாரும் All ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். of them were blessed. தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியம் God செய்தார். did mighty இந்த works காலையில through எத்தனை them. பேர் சொல்ல How முடியும்? many of this morning என்னை can கேட்கிற say, அன்பான சகோதரனே சகோதரியே, dear brother and sister who இந்த are listening Facebook to me, வழியாக லைவ் டெலிகாஸ்டை கவனித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சவாலா சேலஞ்சா சொல்லுகிறேன். all those who are watching this telecast as live through Facebook, I would give you a challenge. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The Lord is not a God of prejudice. அவர் எல்லார் மேலும் மழை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். He is a God who showers his rain on all men. அவர் நல்லவன் மேலும் தீயோரின் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். And he is a God who makes his sun to rise upon the wicked and the righteous. நம்முடைய முன் பிதாக்களுக்கு செய்தவர் He who did good things நமக்கு to our செய்ய forefathers. வேண்டுமானால் If he has to do இந்த it to us, காலையில ஒரு தீர்மானம் this பண்ணுங்க. morning let us make a ஆண்டவரே decision. உலக பிரகாரமாய் வாழ்ந்தது Lord, it is enough that I lived a இன்றைக்கு carnal உமக்காக life. நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். Now this morning I surrender my life. இருக்கிற இடத்துல கண்களை மூடி In the places that you dwell, let us close our eyes. தலைகளை தாழ்த்தி Let us bow our eyes. ஒரு தீர்மானம் பண்ணி And this morning நம்ம let ஒப்பு us make a கொடுத்து decision. ஜெபிப்போமா? Let us also repent and pray. தேவன் நம்மை Let ஆசீர்வதிப்பார். the Lord bless us in நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes in எங்களை prayer. கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, The graceful Lord who loveth us, இந்த கால்வெளிக்காக நன்றி. we thank you for this morning. எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி And our eyes to be opened. என்னோடு எங்களோடு சபையோடு குடும்பத்தோடு தேவ ஜனங்களோடு இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு தேவரீர் நீர் பேசின மகிமை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி. And we want to thank you for speaking to me, us and everybody watching, to the congregation, that you have spoken these words. ஆண்டவரே, Lord, ஒவ்வொருத்தருடைய கண்களும் திறக்கப்பட்டு and let each and every individual's eyes be open. அவளுக்காக வைக்கப்பட்ட மகிமையான ஆண்டு வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உடன்படிக்கைகளையும் சுகந்தரித்துக் கொள்ள பாத்திரவான்களாய் மாற்றும். And so that their eyes be open, and so that they can also see the wonders in which the prophecies and also the promises and the covenant that has to be fulfilled in the life should fulfill. அவருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்தியும். Meet their every need. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். Bless their families. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். And continue to protect them. எங்கள் தேசத்தின் பிரதம மந்திரிக்காக, And we pray for the Prime Minister. எங்களுடைய மாநிலத்தின் முதல் We மந்திரிக்காக, pray for our Chief Minister. டாக்டர்களுக்காக, நர்சுகளுக்காக We ஜெபிக்கிறோம். pray for every doctor and every nurse. O Lord. போலீசுகளுக்காக, பத்திரிகை நிருபர்களுக்காக We ஜெபிக்கிறோம். pray for every policeman and we pray for every media person. அன்றைய சோஷியல் ஒர்க் பண்ற எல்லா மக்களை And we ஆசீர்வதியும். pray for every social worker கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டதான and those who are being diseased by this எங்கள் corona. இந்திய தேசத்தின் எல்லா மக்களை தழும்புகளாலே சுகமாக்கும். Lord, we also ask you to touch them by your wounded hand, and Lord, also heal them, O Lord. உலகம் எங்கும் பாதிக்கப்பட்ட 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட எல்லா மக்களை தொடுங்க ஆண்டவரே. And touch every person
and almost 22 million people who have been diseased by this disease, oh Lord. ஆண்டவரே, Lord, மரித்து போன 1,45,000 மக்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we also pray for the 1,45,000 people who have expired, oh Lord. கணவன, மனைவிய, தகப்பன, தாய, பிள்ளைகளை, உறவினரிலிருந்து எல்லாரையும் கர்த்தர் மனமிறங்கி பாதுகாத்துக் கொள்ளும். And Lord, we ask you to also console every mother, father, husband, wife, children, everyone who have lost their dear ones, oh Lord. தேசத்தின் தலைவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து வழி நடத்தும். And give the divine wisdom unto the leaders of the nations, oh Lord. அன்றைய ஜனங்கள் சட்டத்தை மதித்து கீழ்ப்படிய உதவி செய். And also, Lord, help the people to obey the laws and keep the laws of the ஒருவரும் nation. தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வராதபடிக்கு And every person that they do not come out of their house. இந்த கொள்ளை நோய் மனுஷனிலிருந்து மனுஷனுக்குள்ளே பரவாதபடி காத்துக்கொள்ள. And also, Lord, cause it so that this plague would not be a contagious one that would transfer from person to person, oh Lord. உலகம் எங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக திரு சபைக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for every pastor, every priest, oh Lord, throughout the world, oh Lord. அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்தியும். And meet every need of theirs. எல்லா குடும்பங்களை ஆசீர்வதி. Bless each and every family. எல்லா துர்செய்திகளுக்கு விலக்கும். And also, Lord, deliver them from all evil words, oh Lord. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னப்பகாடன் ஊழியத்துக்காக We ஜெபிக்கிறோம். thank you for this Chinnapagadan ministry, oh Lord. HBR லெவட் ஊழியத்துக்காக We ஜெபிக்கிறோம். also thank you for HBR layout church, ராஜீவ் oh காந்தி Lord. கால்ல கொடுக்கப்பட்ட எல்லா ஊழியங்களுக்கு எல்லா குடும்பங்களுக்காக We ஜெபிக்கிறோம். also thank you for Rajiv Gandhi colony and the church that is existing there, oh எல்லா Lord. குடும்பங்களையும் ஊழியங்களை And ஆசீர்வதியும். bless every ministry and every believer there, oh எங்களோட Lord. இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா மக்கள் ஆசீர்வதி. And we also pray for every person who is involved in ministry with us, oh Lord. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள In பிதாவே. the resurrected name of our Lord and Savior Jesus Christ do we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்கள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.